இதுலயே மொத்தம் 4 கேட்டகரி இருக்கு. ஒன்று என்டோமெண்ட் பிளான், ஒன்று கேரண்டீடு ரிட்டர்ன், மூணாவது யூலிப்பு, நாலாவது டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த மாதிரி 4 கேட்டகரி இருக்கு. இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். 85வது வயசுல தான் எனக்கு கொடுப்பாங்கன்றது இருக்க வேண்டாம். நான் இப்போ கட்டுறேன்னா அந்த பீரியடு முடிஞ்சதும் அதுலேருந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலையும் நான் கட்டின ப்ரீமியமை எனக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? திங்க் மணி ஃபின்சர்வ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன். நம்ம முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வீடியோவில் எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங்கோட ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த வீடியோவில் தான் டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நம்மள நிறைய பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம கட்டுற டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நமக்கு திருப்பி கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கட்டுற பைசா மட்டும்தான் நமக்கு திருப்பி கிடைக்குது. அந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருக்கிறது இல்லை. அதனால் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படியே நான் நிறைய பேர்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் தானே நான் வச்சுருக்கேன், எங்கிட்ட இருக்குது, இந்த கம்பெனியில் வச்சுருக்கேன், அந்த கம்பெனியில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு கவரேஜ் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் 2 லட்சம் இருக்குது, 3 லட்சம் இருக்குது, மேக்ஸிமம் 5 லட்சம் வரைக்கும் கவரேஜ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸே கிடையாது. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படி எடுத்தால் ஒரு 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி இந்த மாதிரியான லைஃப் கவரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு பாலிசியை எடுத்துக்கிட்டு அந்த லைஃப் சர்வேவல் வரைக்கும், தட் மீன்ஸ் அவங்க ஒரு 30 வயசில் எடுக்கிறாங்க, ஒரு 85 வயசு 80 வயசு வரைக்கும் கவரேஜ் இருக்குன்னா அதில் ஒரு 10 வருஷமோ 12 வருஷமோ ப்ரீமியம் கட்டுவாங்க. கட்டிட்டு அந்த லைஃப் கவரேஜ் அவருடைய 80 வயசு 85 வயசு வரைக்கும் இருக்கும். அவர் அப்போ 80-85 வயசில் சர்வேவலாக இருந்தார்னா இவர் கட்டின 10 வருஷத்தோ 12 வருஷத்து ப்ரீமியம் அவருக்கு திருப்பி கிடைக்கும். அதுக்கு இடையில அவருக்கு ஏதாவது ஒரு லைஃப் ரிஸ்க் நடந்துச்சுன்னா அந்த 1 கோடியோ 2 கோடியோ சம் அஷ்யூர்டு அவங்களுடைய நாமினிக்கு கிடைக்கும். இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். இதுலேயே மொத்தம் 4 கேட்டகரி இருக்குது. ஒன்று என்டோமெண்ட் பிளான், ஒன்று கேரண்டீடு ரிட்டர்ன், மூணாவது யூலிப்பு, நாலாவது டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த மாதிரி 4 கேட்டகரி இருக்குது. இந்த 4 கேட்டகரியில் அவங்க என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது 4 என்னென்ன மாதிரி கவரேஜும் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸும் இருக்குன்றத நான் சொல்கிறேன். என்டோமெண்ட் பிளான் அப்படிங்கிறது ஒரு சர்டைன் பீரியடு வரைக்கும் அவங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுவாங்க. அந்த பீரியடு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு சம் போனஸோட அந்த அமௌண்ட்டு ரீஃபண்டாக கிடைக்கும், அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இதுதான் என்டோமெண்ட் பிளான். இந்த பிளானுக்கு அவங்களுடைய அந்த கட்டுற ப்ரீமியம் கட்டுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனியில் அந்த ப்ரீமியம் கட்டி அவங்க போனஸோட அமௌண்ட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த பாலிசி லைஃப் கவருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு 2 to 5 lakhs வரைக்கும் தான் எல்லாருமே மேக்ஸிமம் எடுக்கிறது, அந்த ரேஞ்சில் தான் எடுத்துகிட்ருக்கோம். இது டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்டகரியில் வராது. அடுத்தது கேரண்டீடு பிளான். கேரண்டீடு பிளானில் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் அந்த ப்ரீமியம் பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆனுவலாவோ இல்லை மந்த்லியோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வருஷமோ இல்லை மாதமோ அவங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அந்த சர்டைன் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் லம்சமாக ஒரு பெனிஃபிட் கிடச்சி அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய பாலிசி டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுறோம், இந்த பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு கேரண்டீடாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் ஆகி அந்த பாலிசியில் வந்திருக்கும். அது கேரண்டீடு பிளான். மூணாவது யூலிப் பிளான். யூலிப்புங்கிறது யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். இந்த யூலிப் பிளான்ங்கிறது ஈக்விட்டி மார்க்கெட்டோடைய லிங்க் ஆகி இன்சூரன்ஸ் கவரேஜ் சேர்த்து கொடுக்குற ஒரு பிளான் தான் யூலிப் பிளான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 50,000 ரூபா பே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த 50,000ல் ஒரு மார்டாலிட்டி சார்ஜஸ் சம் அமௌண்ட்டு போக ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அது க்ரோ ஆனதும் அதோட ரிட்டர்ன்ஸை எடுத்து அந்த இன்சூரன்ஸ் ஹோல்டருக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் யூலிப் பிளான்.
அந்த யூலிப் பிளானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் லைஃப் கவர் இருக்கும். ஏன்னா மார்டாலிட்டி சார்ஜ் பண்ணுறதுனால அந்த லைஃப் கவர் இருக்கும். அந்த லைஃப் கவர் வந்து அந்த ப்ரீமியம் பேயிங் பீரியட் வரைக்கும் தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ப்ரீமியம் பேயிங்கை ஸ்டாப் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காது. இதுதான் யூலிப் பிளானில் இருக்கிற டீட்டெயில்ஸ். நாலாவதாக தான் நம்ம சொன்ன டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 25 வயசு ஆகுது, இல்லை 30 வயசு ஆகுதுன்னா அவருடைய 75 வயசு இல்லை 80 வயசு வரைக்கும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி கவரேஜ் எடுத்துக்குவாங்க. அவருடைய 30வது வயசில் ஆரம்பித்து 80 வயசு வரைக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு லைஃப் ரிஸ்க் ஆச்சுன்னா 1 கோடியோ 2 கோடியோ அவர் எவ்வளோ சம்மர்ஷூட் எடுத்துருக்கிறாரோ அந்த கவரேஜ் அவருக்கு இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஒரு 10 வருஷமோ 12 வருஷமோ அந்த அமௌண்ட்டை அவர் பே பண்ணிகிட்டு இருப்பார். அந்த பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் எந்த பேமெண்ட்டும் பண்ண மாட்டார். அவர் 80 வயசில் சர்வைவலாக இருக்கிறார் அப்படின்னா அந்த 10 வருஷமோ 12 வருஷமோ அவர் கட்டின ப்ரீமியம் அமௌண்ட்டை அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இது டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரே ஒரு ஏர்னிங் பர்சன், அவங்க வீட்டில் அவரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி அந்த ஃபேமிலி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய அசட்டோட ஒரு ஃபேமிலி இருக்குது. இந்த 2 ஃபேமிலியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஒரே ஒரு ஏர்னிங் பர்சனை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து தேவைப்படும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ணுறாரு. சப்போஸ் அவருக்கு ஏதாவது ஒரு லைஃப் ரிஸ்க் ஆச்சுன்னா எமோஷனலாக யாரும் வந்து சப்போர்ட் கொடுக்க முடியாது. பட் ஃபினான்ஷியலாக அவருடைய இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ரொம்ப வெல்வெஸ்டுனா அவங்களுக்கு தேவையில்லைன்ற அர்த்தம் கிடையாது. அவங்களும் ஒரு சர்டைன் அமௌண்ட்டுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த பர்சன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஒருத்தருக்கு எவ்வளோ மினிமம் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? அந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு 20 டைம்ஸ் ஆவது மினிமம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்ல விஷயம். இப்போ நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, இன்சூரன்ஸில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்குது, யாருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம மினிமம் எவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா அவங்களுடைய நீட் என்னென்னா, நான் வந்து ப்ரீமியம் கட்டிகிட்டு இருக்கேன், ஒரு 10 வருஷமோ 12 வருஷமோ கட்டுறேன், கட்டிட்டு 85வது வயசில் தான் எனக்கு கொடுப்பாங்கன்றது இருக்க வேண்டாம். நான் இப்போ கட்டுறேன்னா அந்த பீரியடு முடிஞ்சதும் அதுலேருந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயும் நான் கட்டின ப்ரீமியமை எனக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தான் இந்த பிளான் நம்ம போட்டிருக்கோம். வாங்க நம்ம இந்த கால்குலேஷனை பார்ப்போம். இப்போ ஒருத்தர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு, அவருக்கு ஆனுவல் ப்ரீமியம் ஒரு 60,000 வருதுன்ற கணக்கில் நம்ம அதை பார்க்குறோம். இப்போ ஆனுவல் ப்ரீமியம் ஒரு 60,000 வருதுன்னா மினிமம் அதுலேருந்து ஒரு 2 டைம்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வருதோ, 60,000னா ஒரு 1,20,000. இப்போ அவருடைய ப்ரீமியம் ஒரு 30,000 தான் வருதுன்னா அதில் ஒரு டபுள்னா ஒரு 60,000. இப்போ இந்த கேல்குலேஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவர் 60,000 ப்ரீமியம்னா இனிஷியல் அமௌண்ட் வந்து ஒரு 1,20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது கூடவே ஒரு எஸ்ஐபி 5,000 rupees பே பண்ண வேண்டியது. இப்போ நார்மலாக அவருடைய டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுறாருன்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், 2 விதமாக பண்ணுவோம். ஒன்று, மாதம் 5,000 எடுத்து வச்சு அந்த ப்ரீமியம் பே பண்ணுவோம். இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம பே பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த வந்து மந்த்லி பே பண்ணிக்கிற மாதிரி இதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு 12 வருஷத்துக்கு பே பண்ணுறோம். வருஷத்துக்கு 15% ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணுறோம். இப்போ அந்த மாதம் 5,000 rupees பே பண்ணிவிட்டு இயர் ஆன் இயர் 60,000 rupees வித்ட்ராயல் பண்ணி அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியமை இதுலேருந்து நம்ம பே பண்ணிக்கிட்டே வருவோம் 12 வருஷத்துக்கு. ஸோ டோட்டலாக நம்ம பே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7,20,000 12 வருஷத்துக்கு பே பண்ணியிருப்போம். இந்த பே பண்ணினது போக 8,76,000 நம்ம கட்டின ப்ரீமியம் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அசட்டாக பில்ட் ஆகி நம்ம கைக்கு வந்துடும். ஸோ இப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் அவர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அது கூடவே மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு லம்சம் அமௌண்ட்டு அதோட ஒரு எஸ்ஐபி இதை செஞ்சிட்டாருன்னா அந்த 12 வருஷமுமே இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஆகிடும்.
மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் எஸ்ஐபி அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருந்தால் மட்டும் போதும். பாக்கி எல்லா விஷயமுமே ஆட்டோமேட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம போய் தனியாக மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. 12 வருஷம் அதுவே அதோட ப்ரீமியமும் எடுத்துக்கும், எஸ்ஐபியும் எடுத்துக்கும், எல்லாமே ஆட்டோமேட் ஆகிடும். நம்மளுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் பே பண்ணியிருப்போம். மெச்சூரிட்டியில் நமக்கு அந்த அசட்டும் பில்ட் ஆகிருக்கும். முன்னே இருந்ததுக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸை பற்றின அவேர்னஸ் இருக்குது. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் அதிகமாக யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு 45 வயசு இதுக்கு மேலே உள்ளவங்க தான் அதிகமாக ஒரு ஃபேமிலி வந்துடுச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு, அதுக்காக பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்டாக அவங்களோட 25 வயசு 30 வயசில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ப்ரீமியம்னா ரொம்ப லோயராக வரும். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு ஏர்னிங்ஸில் நல்ல ஜாபில் போய் அவங்க செட்டில் ஆகுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா எனக்கு இப்போ ஏஜ் கம்மியாக தானே இருக்குது, நான் ஒரு 45-50 வயசுக்கு அப்புறம் அந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறத விட அவங்களுடைய யங் ஏஜ்லேயே எடுத்தாங்கன்னா அவங்க ப்ரீமியம் பாதியாவோ இல்லை அதுக்கு கம்மியாக கூட ப்ரீமியம் வரும். அதனால் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ எர்லியராக எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயம். ஸோ இப்போ நான் வந்து இந்த கேல்குலேஷனில் உங்களுக்கு சொன்னது ஒரு 60,000க்கு கேல்குலேஷன் கொடுத்துருக்கேன். இது 60,000க்கு தான் வேலை செய்யுமான்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன ப்ரீமியம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேல்குலேஷனை நம்ம மாடிஃபை பண்ணி உங்களுக்கு பர்சனலைஸ்டாக நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை வேறு எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிலேட்டட் கொரீஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களை நேர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இல்லை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஷீட்டை ஃபில்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை ரீச் பண்ணுவோம். நன்றி. உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொரீஸ் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஷீட்டை ஃபில்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை ரீச் பண்ணுவோம். நன்றி.